welcome to Collywood Uncut with me, Farina. சினிமாவுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு படமாக எடுத்து அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே சப்ஜெக்டில் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு ஜோடியோட நடிப்பு நம்ம ரசிகர்களுக்கு பிடிச்சி அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சுன்னா அந்த ஜோடிகளை வச்சே நிறைய படங்களை எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சினிமா சம்மந்தமான நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், சினி ட்ரெண்ட், ஆடியோ லான்ச், படப்பூஜை, இப்படி நிறைய விஷயங்களை தான் நம்ம ஷோவில் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கும் அதே தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. தகிடு தகிடு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் விஜய் சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் தகிடு தகிடுன்ற டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு CD 30 ரூபா அப்படின்ற டைட்டிலில் வைக்கலாம் அப்படின்னு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்து இந்த படத்துக்கு தகிடு தகிடுன்னு பெயரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தகிடு தகிடுன்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது சத்யராஜ் சார் தான். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் அவர் வந்திருந்தார். சத்யராஜ் சார் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ தகிடு தகிடு படத்தோட ஆடியோ லான்ச் உங்களுக்காக. என்னோட பேர் தீபேஷ். முதல் முறையாக நான் வந்து இந்த படத்தில் வந்து 2 ட்ராக் பாடியிருக்கேன். தேங்க்ஸ் டு மியூசிக் டைரக்டர் பாலமுரளி பாலு என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பாடல்கள் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள். ஃபர்ஸ்ட்டு ட்ராக் வந்து வந்தனம் வந்தனம் அப்படின்னு ரஞ்சித் கூட சேர்ந்து பாடியிருக்கேன் அந்த ட்ராக். அண்ட் செகண்ட் ட்ராக் வந்து ட்ரைலர் ட்ராக் வந்து சோலோவாக பண்ணியிருக்கேன். ஸோ படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். திருட்டு VCDயில் மட்டும் வாங்கி பார்த்துடாதீங்க. சினிமாவை வளர்ப்போம். சியர்ஸ். ஹலோ, என்னோடய நேம் பாலமுரளி பாலு. நான் தகடு தகடு அப்படின்ற படத்துக்கு மியூசிக் கம்போசர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இது 4 சாங்ஸ் இருக்குது மொத்தம் இந்த படத்தில். ஒரு சாங் வந்து சின்மய் அண்ட் ஹரிச்சரன் பாடியிருக்காங்க. இன்னொரு சாங் ஒரு பீச் சாங் இருக்குது, டான்ஸ் நம்பர், அது ஷர்மிளான்னு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க. அப்புறம் டைட்டில் சாங் ஒன்று இருக்குது, அது வந்து சவுத் இண்டியன் ஃபோக் நம்பர் 1, அந்த டைட்டில் சாங் அது ரஞ்சித் அப்படின்ற ஒரு சிங்கர் பாடியிருக்காரு. அண்ட் தென் 4th சாங் இஸ் த சாங் வி டிட் ஃபார் ட்ரெய்லர். ஒரு 2 minutes சாங் பண்ணியிருக்கோம். தீபேஷ் என்னோட ஃப்ரெண்ட் பாடியிருக்காரு. இந்த 4 சாங்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு ரொமான்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய சாங் இல்லாமல் ஒரு மூடுக்கும் அதே மாதிரி அமைஞ்சது. நாங்கள் ட்ரை பண்ணல. ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி டிமாண்டட் தட். ஸ்கிரிப்டே வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வேறு ஃப்ளேவரில் வேணும், இந்த வேறு ஃப்ளேவரில் வேணும்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த 4 சாங்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது வந்து விஜய் சார். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். 3 சாங்ஸ்க்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு சாங் வந்து ஒரு ஃபன் சாங் இருக்குது. அந்த ஒரு 4 லைன் தான் இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து எழுதியிருக்கோம். சும்மா ஒரு ஃபன் லிரிக்ஸு. நான் வந்து என் பேர் வென் கோவிந்தாங்க. நான் தான் இந்த இந்த தகுடு தகுடுன்ற படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து படத்தினுடைய மாரல் என்னன்னா, திருட்டு VCD வாங்கக்கூடாது. இந்த படத்தினுடைய மாரல் எப்படின்னா, திருட்டு VCD அடிக்கிறவங்கள எப்படி ஒழிக்கணும். இந்த படத்தினுடைய மாரல் எப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இவ்வளோ இது செஞ்சு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்ததால் கூட இந்த திருட்டு CDக்காரங்க வந்து டக்குன்னு உடனே படம் வந்து 2ஆம் நாள்லேயே அவங்க வந்து இதை அழிக்கிறாங்க சொல்லிட்டு இதை வந்து ஒரு மாரல் மாதிரி நாங்கள் இந்த படத்தை எடுத்துருக்குறோம். இந்த படத்தில் வந்து நிறைய நம்ம விஜய் சார், சானியா தாரா, அப்புறம் தம்பி ராமையா சார், அப்புறம் மனோபாலா சார், ரவி மரியா சார்லாம், அப்புறம் பரத், ப்ளஸ் லாட் ஆஃப் நியூ பீப்புள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். புதுயுகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தகடு தகடு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை சந்திச்சிட்ருக்கேன். இந்த விழாவில் ஒரு பாடலாசிரியராக மட்டுமல்லாமல் இந்த படத்தினுடைய நடிகராகவும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் ஹீரோவாக நடிக்கக்கூடிய 3வது படம் இது. முதல் 2 படங்கள் மாதிரி இல்லாமல் இந்த படம் முழுக்க ஒரு கமர்ஷியல், ஒரு ஜனரஞ்சகம், ஒரு நல்ல காமெடி, அதே சமயத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ். திருட்டு VCDயால் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படிப்பட்ட பாதிப்புகள் நடக்குது, அது எப்படி மக்கள் மத்தியில் போய் சேருது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பேக்கை வந்து டைரக்டர் ராகேஷ் பண்ணார். அந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு.
ஸோ டைரக்டர் ராகேஷ் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சானியா தாரா பேசுகிறேன். தகடு தகடு இந்த மூவியில் நான் ஹீரோனியாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இது டேக் என்டர்டைன்மெண்ட் சார்பாக வெண்கோவிந்தா சார் தயாரிக்கிற படம் தகடு தகடு. நான் இந்த படத்தோட இயக்குனர். படத்தை வந்து தயாரிப்பாளர் வந்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சினிமா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மீடியம். அதில் வந்து நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களை ஸ்போர்ட்ஸை பற்றி அக்ரியை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த விதத்தில் இந்த தகடு தகடு வந்து திருட்டு விசிடிக்கு ரொம்ப ஒரு எதிரான படம் இது. ஸோ வந்து சிடி விற்கிற ஒரு 4 பசங்க வந்து எப்படி அவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்களாவே ஸ்டெப் எடுத்து திருந்துறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் திருட்டு விசிடி பார்க்காம ஒரு 2 பேராவது திருந்துனா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ படத்தில் வந்து விஜய் சார், சானியா தாரா, தம்பி ராமையா சார், ரவிமரியா சார், மனோபாலா, ஸோ ஒரு 20க்கும் மேற்பட்ட நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் ப்ரொடியூசர் வென் சார் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட ஹீரோ விஜயா. அப்போ லிரிக் யார் எழுதியிருப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? விஜய் சார் தான் இந்த படத்துக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. படத்தோட டிரெக்டர் ராகேஷ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சத்யராஜ் சார், டி ராஜேந்தர் சார், பாலச்சந்தர் சார், இப்படி நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. முக்கியமாக டி ராஜேந்தர் சாரோடைய அவர் பேச்சுக்கு வந்து கைத்தட்டல்கள் பலமாக இருந்துச்சு. ஸ்டேஜே களை கட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள். தகடு தகடு சின்ன வயசில் அது ரொம்ப நிறையா தடவை யூஸ் பண்ண ஒரு வார்த்தை அது. பிகாஸ் சத்யராஜ் சார் வந்து அந்த காக்கி சட்டையில் ரொம்ப அழகாக அதை யூஸ் பண்ணியிருப்பார். அது அந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதில் வந்து ஹீரோவோட சத்யராஜ் சார் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஐ மீன் கமல் சார் வந்து நடிச்சிருக்காரு அதில். பட் அதில் சத்யராஜ் சாரோட இம்பேக்ட் தான் வந்து அவ்வளோ பெருசாக பேசப்பட்டது. அதே மாதிரி அவர் வந்து அதில் வில்லனாக நடித்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆன ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ வந்து சத்யராஜ் சார் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. வேன்கோவிந்த் சார் கோடி கோடியாக சம்பாரித்து வச்சுருக்காரு. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் உழைப்பை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிறைய விஷயங்கள் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு சம்பாரித்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு பேஷன்னால் தமிழ் சினிமா எடுத்துகிட்டு இருக்காரு. திருட்டு சிடி வந்து விசிடி வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை எப்படி ஒழிக்கணும், ஏன்னா அதனால் வந்து தமிழ் சினிமா பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் ரமேஷ் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எடுத்து வெளிப்படுத்துறதுக்காக. புரட்சித் தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழகத்தையே எப்படி ஆட்டி படைத்ததோ, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் பேசும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லும் போது எப்படி பெரிய கரகோஷம் வருமோ, அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரே ஒரு வில்லனுடைய அடையாளம் தகடு தகடு. இந்த படத்தோட வெற்றி வந்து சத்யராஜ் சார் மூலமாக ஆரம்பிக்குது. ஒரு படத்தோடைய டைட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு உதவி இயக்குனர் குழுவும், நானும் உதவி இயக்குனராக இருந்து நடிகராக மாறினதுனால டைட்டிலுக்கே 2 மாதம் ஆயிரும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் செகண்ட் ஷெடியூலாம் மூடி இன்னும் பெயரிடாத படத்திற்குன்னு ஒரு பெரிய குழப்பமே வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும். டைட்டிலுங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது மட்டும்தான் பார்வையாளர்களை சுண்டி இழுக்கும், கவனம் ஈர்க்குங்கிற ஒரே காரணத்தில் அந்த டைட்டில் மிகப்பெரிய ஒரு கான்சன்ட்ரேஷனை எல்லா இடத்துலையும் பெற்றுட்ருக்கு. அதில் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு தகடு தகடு. முதல்ல இது ஒரு CD 30 ரூபான்னு இருந்துச்சு. அது நடிக்கும் போது நான் இந்த படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு CD 30 ரூபான்னு இருந்துச்சு. கேட்க எங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பாமர ஆடியன்ஸ் இதை திருப்பி சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இயக்குனர் ராகேஷ் சார்ட்ட அதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஒரு CD 30 ரூபாங்கிறது சிடிங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷாக இருக்கேஜி வரி விலக்கு பிரச்சனை வருமே, அப்புறம் இந்த வார்த்தையை சாதாரண பாமரன்னு சொல்லுவாங்களா, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் டைட்டில் ஈர்ப்பாக இருக்குது. அவங்கெல்லாம் யோசிச்சு ஒரு நாள் நைட் வச்சு தகடு தகடு எப்படி இருக்குன்னாரு, சூப்பர் அப்படின்னு. அவ்வளோ அற்புதமான இந்த வெற்றியோடைய அடையாளம் இந்த படத்தோட டைட்டில். ராகேஷ் வந்து அப்பா சொன்னார், சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாதி நல்லா செய்வான், பாதி ஏதாவது எசைக்கு பிசைக்காக செஞ்சுட்டு வந்துடுவான். ஸோ அப்புறம் வந்து அப்பா கேட்பார், ஏன்டா இப்படி பண்ணேன், ஏன்டா அப்படின்னு. அண்ணெல்லாம் வந்து கூப்பிட்டு கேட்பார், ஏன்டா இப்படி பண்ணேன். சார் இது செய்யக்கூடாதுன்னு நான் எப்படி சார் கற்றுக்கிறது, செஞ்சு தான் கற்றுக்க முடியும் சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போவே ரொம்ப நக்கல் பிடிச்சவன் தான். இப்போவும் அப்படி தான் இருக்கார். ஆனால் ஒரு பெரிய மெச்சூரிட்டி வந்திருக்கு. அது நாங்கள்லாம் அவரை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரதர் வந்து இன்றைக்கி
ஒரு நல்ல டைரக்டர் ஆயிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாகவே. ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாமே, அதில் முக்கியமாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் எப்போவுமே எடுத்துப்பாங்க. ஒரு செல்லுலார் ஃபோன் கண்டுபிடிச்சா செல்லுலார்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு ஃபோன் பூத்தில் என்ன நடக்குது, ஒரு ஃபோன் பூத்து அந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கிறாங்க. இன்டர்நெட் பற்றி என்ன நடக்குது, ஹேக்கிங் பற்றி என்ன, அது இமீடியட்டாக வந்துடும். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒட்டின ஒரு ஸ்கிரிப்ட் உடனே வந்துடும். நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. டெக்னாலஜியை வந்து நம்ம தூரமாகவே வச்சிட்ருக்கோம் ரொம்ப காலமாகவே. திருட்டு விசிடின்ற பிரச்சனை எப்போத்துலேருந்து இருக்குது? நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது, அவ்வளோ பழசு. ஸோ அதை வந்து நம்ம ஏன் இன்னும் படம் பண்ணலை, அதை ஏன் ஜனங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலை அப்படின்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் நடிக்கலாமே, ஏதாவது ஒன்று மக்களுக்கு ஏதாவது சொல்லலாமே, சினிமாவில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு வெளியே சொல்லலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என் பிரதர் எடுத்துட்டார் அந்த படத்தை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சினிமா உலகமே உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக. ரொம்ப யாரை கிண்டல் பண்ண முடியும்? வளர்ந்தவங்களை மட்டும்தான் கிண்டல் பண்ண முடியும், வளராதவங்களை கிண்டலே பண்ண முடியாது. எப்போ வந்து உங்களை யாரோ ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான்னா அப்போத்தான் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். தெருவிலையே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பா விஜய் இந்த படத்துடைய கதாநாயகன் பா விஜய் அவர் பாடலாசிரியர். அவரோட பாடல் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னு விளக்கம் கொடுத்து ஆரம்பிச்சு அதுக்கு மட்டுமே நான் ஒரு 25 மினிட்ஸ் என்னால் பேச முடியும். நல்ல பாடலாசிரியர், எனக்கு பிடித்த நண்பர். அது சொல்கிறேன், அவரும் தாடி நானும் தாடி, அதனால் பார்த்தேன் தேடி பார்த்தேன் நாடி பிடிச்சி பார்த்தேன் நாடி. உடனே இவ்வளோ நேரம் நான் எதுக்கு முன்னே இப்போ ஒரு சில இப்போ மட்டும்தான் போட்டேன், அதுக்கு ஒரு கிளாப்ஸு. நான் என்ன பண்ண முடியும்? சத்யராஜ்னா சத்யராஜுக்கு ஒரு ஸ்டைலு. ஆனால் நீங்கள் வந்து யூ ஆர் புட்டிங் எ பிராண்ட் ஃபார் மீ டண்டனகா. இந்த somebody they are putting this டண்டனகா. சப்போஸ் எவன் இந்த பூமியில் சுத்தாரும் கடைசியில் டண்டனகா டனகனகா டண்டனகா டனகனகா. நீ அது ஒரு கணக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். எவன் போனாலும் டண்டனகா. அங்கே போய் நான் டண்டனகாலாம் வாசிக்க மாட்டேன், நாங்கள் கிளாஸாக தான் மியூசிக் பண்ணுவேன். ஏய், எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் அறிவாளி. நான் ஐ நெவர் எக்ஸ்போஸ் மை செல்ஃப் அஸ் எ லிட்ரேட். I never expose myself as an educated person. Why? நான் போய் தங்கை கோரிக்கீதம் படத்தில் நடிச்சேன்னாக்கா, வாடா என் மச்சி வாழைக்காய் பச்சின்னு ஒரு அந்த லோ கிளாஸ் கேரக்டருக்கு அது பேசணும். அங்கே போய் ஹாய் பாய் பனானா பஜ்ஜி ஹாய் பஜ் நாய். I know. Why I have to expose myself as a literate? தகடனுடைய முதல் ரசிகன் யாருன்னா, நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், உலக நாயகன் கமல்ஹாசன் தான் தகடு வசனத்தினுடைய முதல் ரசிகன். ஏன்னா அந்த ஷூட்டிங் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் மால்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த இப்போ எக்ஸ்பிரஸ் மால் இருக்குது, அங்கே வந்து ஒரு பழைய சினிமா எக்ஸ்பிரஸ் இந்த பில்டிங் இருந்தது. அங்கே நைட் ஒரு 12 மணிக்கு ஷூட்டிங்கும், ஒரே இடி மின்னல் மழை, ராத்திரி 12 மணிக்கு எல்லாருக்கும் தூக்க கலக்கம். இந்த சீன் அடிக்கல என் பக்கத்தில் கமல் சாரும் அந்த படத்தினுடைய கதாநாயகி மாதவி இருக்காங்க. ஆப்போசிட்டில் அந்த இன்னொரு கேரக்டர் நிற்கிறாரு, அவர்கிட்ட தான் நான் வசனம் பேசுவேன். அந்த பணத்தை எல்லாம் தோண்டி பார்த்தோன்னா உள்ளே அதில் ஒரு தகடு வச்சு கடத்துறத ஒரு கதை. எல்லாம் தோண்டி பார்ப்பேன், எல்லாம் பணத்தை எல்லாம் எரிச்சு உள்ளே பார்த்தா அந்த தகடு இருக்காது. நான் கேட்பேன் அவர்கிட்ட, டே ஜனா பணத்தை நீர் தானே பார்சல் பண்ணேன்? ஆமாம் சார். தகடுங்கண்ணே அப்படின்னா அவருக்கு அந்த இடி மின்னல் சத்தத்தில் காது கேட்கல. தகடுங்கண்ணே அப்படின்னு சைலண்ட்டாக இருந்தார். தகடு அப்படின்னா இதே கிளாப்ஸும் சிரிப்பும் ஃபஸ்ட்டு வந்தது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கிட்ட இருந்தான். ஒரு நல்ல கலைஞன் தான் வந்து ஒரு நல்ல ரசிகனாக இருக்க முடியும், அதுதான் உலகநாயகன் கமல் அவர்கள். பாருங்க, ஒரு தகடுன்னு ஒரு நக்கலாக ஒரு வில்லன் பேசிய ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக பயன்படுது அப்படின்னா எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. அப்போ நான் தகடுன்னு வசனம் பேசினப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னா, அது மாதிரி ஒரு 100 மடங்கு சந்தோஷம் எனக்கு இப்போ வருது. நான் சொல்கிறேன், இந்த படத்திற்கு திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கணும். நீங்கள் இந்த படம் ரெடியானோடனே ப்ரீவியூ போடையில் தமிழ்நாட்டிலே அதிகமாக சம்பளம் வாங்குகிற இயக்குனர், அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள்லேருந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்தை காட்டி இந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணோம். அவங்க அத்தனை பேர் இந்த படத்துக்கு வருவதை தங்களுடைய கடமையாக நினைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருட்டு விசிடி ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேர் பாடுபடுறாங்க பாருங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம சேரன் சாரும் சேர்ந்திருக்காரு. அவர் C2H அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது சினிமா டு ஹோம். இதுவும் திருட்டு விசிடியை ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது, அது என்னன்னு பாருங்க. எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க
எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் தெரியும். எல்லாருமே இந்த பிரச்சனைகளை தாண்டி தவழ்ந்து இல்லை நீச்சல் அடித்து இல்லை தாவி இப்படி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஓடத்தில் ஏறுறோம். அந்த ஓடம் போய் அந்த அடுத்த கரையை சேர்ற வரைக்கும் உயிரை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே கையில் பிடிச்சிட்டு தான் நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம் அந்த படம் போய் சேர்றதுக்கு. இதில் சமீப காலங்களில் நிறைய பேர் கரை சேரல, உள்ளுக்குள்ளே பாதி ஊடகம் மூழ்கிடுச்சு. ஸோ இதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். தெரிஞ்சும் நம்ம அடுத்து இன்னொரு படத்தில் படகுல ஏற தயாராகிறோம், திரும்ப போய் உள்ளே உச்சிடும். ஸோ இதுலேருந்து மீத அதை களைய ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அத்தனை பேரையும் நான் கூப்பிட்டுருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி, சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களில் திருட்டு டிவிடிகள் உற்பத்தியாகி சுமார் 18,000 கடைகள் மூலமும் 8,000 விற்பனையாளர்கள் மூலமும் தினந்தோறும் நேரடியாக வீடுகள் தோறும், நடைபாதையிலும், ரயில் நிலையங்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று 7,000 பேருக்கு நம்ம சினிமா மூலமா வேலை கொடுக்க போறோம்ன்றது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே இது முதல் சரித்திரம். கதவை தட்டி அக்கா படம் வந்திருக்கு பாருங்க 50 ரூபா தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க எங்ககிட்ட. அந்த ஆட்கள் இந்த திரைப்படங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதன் மூலம் ஒரு படம் வந்து முதல் வாரம், அதாவது ரிலீஸ் ஆன அன்று அந்த வாரத்திலேயே குறைந்தது 25 லட்சம் டிவிடிகள் விற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அதற்கான உத்தரவாதத்தை எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்களும் டீலர்களும் கொடுத்திருக்கிறார்கள். பெரிய படங்கள் இருக்கு, பெரிய படங்கள் வெளியாகுது, போட்டுக்கோங்க நீங்க திரையரங்கத்தில். ஒரு வாரம் கழிச்சு ரைட்ஸ் கொடுங்க, நாங்க விற்கிறோம். ஆனா அந்த ஒரு வாரம் திருட்டு டிவிடி வராம பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுது, நாங்க பார்க்குறோம். ஏன்னா எங்க ஆளுங்க ஒவ்வொரு 4,000 வீட்டுக்கும் போலீஸ் மாதிரி நிற்பாங்க. அத்தனை பேத்துக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்கு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும். எந்த படம் டிவிடியில் வந்தாலும் திருட்டுத்தனமா வித்தாலும் உடனடியாக மக்களோ இல்லை எங்கள் ஆட்களோ பிடிச்சு கொடுத்தாங்கன்னா அதற்கு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேஸை நடத்தும். C2H இன்றைக்கு இந்த அரங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஃபுல்லாக இருக்குது. C2H மூலமாக இதனுடைய வெற்றி ஒரு ஆண்டு கழித்தோ அல்லது 2 ஆண்டு கழித்தோ சேரன் நிச்சயமாக ஒரு விழாவாக எடுப்பார். அன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறேன், இறைவன் அருளால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இந்த அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வாழ்த்துக்கள் சேரன். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த லவ், கிரிக்கெட் மேலே இருக்கிற அந்த லவ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, நம்ம சினிமாவில் இருக்கிற நட்சத்திரங்களும் கிரிக்கெட் ஆடினாங்க இல்லையா, CCL ஆடினாங்க, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போ சின்னத்திரை நட்சத்திரங்களும் சேர்ந்து இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆட போகிறாங்களா, அதுக்கான ப்ரெஸ் மீட்டும் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பாருங்கள். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்ல தான் ஆசைப்பட்றேன். என்னென்னா, இது புது விதமான முயற்சி. எப்படின்னா, பெரிய திரையும் சின்ன திரையும் ஒரு இணைக்கும் பாலமாக இருந்திருக்காங்க அவங்க. இந்த ஹெல்பிங் ஆர்ட்ஸ் டோட்டலாகவே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ வரைக்கும் இந்தியாவில் யாருமே இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சதில்லை. இது எனக்கு ஒரு தோணிச்சு, அப்பாவோட ஒரு சின்ன தாட்டு. அப்பா ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆந்திராவில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வைக்கணும்னு என்னோடய ஆசை. ஸோ ஒரு நாள் ஹைதராபாத்லேருந்து என்னோடய கசினுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி இருக்குடா, சப்போர்ட் பண்ணுறியான்னு. உடனே அவன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா, நம்ம செய்யலாம், ஏதாவது நல்லா சேவை செய்யலான்னு. ஸோ எங்களோட ஹெல்ப்பு எனக்கு ரொம்ப, இந்த ஃபவுண்டேஷனில் இந்த சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் யார் இருந்தாலும் சரி, எங்கள் ஹெல்பிங் ஆர்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் செய்வோம். எந்த மாதிரி ஹெல்ப்பாக இருக்கட்டும். டாப் ஹீரோஸோட எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அவங்க எல்லாம் அங்கே உற்சாகம் பண்ணணும். ஏன்னா என்டையர் சின்னத்திரை நட்சத்திரம் டீம், அவங்களோட நடிகர் சங்கங்களோட இருக்கிற எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் வரப்போகிறாங்க. அதே மாதிரி நம்மளோட எல்லா டாப் ஸ்டார்ஸுமே இந்த ஒரு மேட்சை வெற்றிகரமாக நடவேறுது. இதுக்கு மேலே ஹெல்பிங் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு உதவணும்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுருக்கோம். இன்னைக்கு காலர் அன்கட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தொடர்ந்து நம்ம காலர் அன்கட்டை பாருங்கள். அடுத்த காலர் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபரீனா.